அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சயின்ஸ் பாத்வே அகாடமியால தரம் 11க்கான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல அலகு 6 மனித உடற்செயல்முறைகள் தொடர்பான விஷயத்தை படிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில உணவு சமபாட்டு தொகுதி தொடர்பான விஷயம், அதே போல மனிதன் சுவாச தொகுதி தொடர்பான விஷயங்களை நாங்க படிக்கிட்டோம். அதோடு சேர்த்து அது சார்ந்த நோய்கள் தொடர்பான விஷயங்களை நாங்க படித்தோம். அடுத்ததாக மனிதன் கழிவகற்றும் தொகுதி தொடர்பான விஷயங்களை நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல மனிதன் கழிவகற்றும் தொகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை விஷயங்களை நாங்க பார்த்தோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள், உங்களுக்கு தெரியணும், மனிதன் கழிவகற்றும் தொகுதி தொடர்பான நாங்க சில முக்கியமான மொழி நடைகளை, வசனங்களை, நாங்க பதங்களை பயன்படுத்தினோம். அந்த வகையில முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் அனுசேபம் அப்படின்டா என்னன்னு நான் சொல்லி தந்தேன். அப்ப அனுசேபம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், உயிர்கலங்களினுள் நடைபெறுகின்ற அனைத்து உயிர் இரசாயன தாக்கங்களும் அனுசேபம் எனப்படும். அப்ப அனுசேபம்னு சொன்னா உயிர்கலங்களினுள் நடைபெறுகின்ற அனைத்து உயிர் இரசாயன தாக்கங்களும் அனுசேபம் எனப்படும் தொடர்பாக பார்த்தோம். அனுசேபத்துல 2 வகையான அனுசேபம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று உட்சேபம், அவசேபம். உட்சேபம் உட்சேபம் அவசேபம் தொடர்பாக உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். அப்ப உட்சேபம் அவசேபம் சொன்னால், உட்சேபம் எனப்படுவது சிறிய அல்லது எளிய மூலக்கூறுகள் பல சேர்ந்து ஒரு சிக்கலான மூலக்கூறை உருவாக்குறது. எளிய மூலக்கூறுகள் பல சேர்ந்து கார்பன் ஆக்சைடு, நீர் சேர்ந்து குளுக்கோஸ் உற்பத்தி செய்து ஒளித்தொகுப்பு, அமினோ அமிலங்கள் சேர்ந்து புரதத்தை உற்பத்தி செய்தது புரத தொகுப்பு, இவையெல்லாம் உட்சேபமாக இருக்கும். அதாவது எளிய மூலக்கூறுகள் பல சேர்ந்து சிக்கலான மூலக்கூறு. அவசேபம் சொன்னா சிக்கலான மூலக்கூறுகள் உடைந்து எளிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுதல். இதை நாங்க சொல்லும் அவசேபம். பெரிய மூலக்கூறு சிறிய மூலக்கூறுகளாக மாறும். ஆகவே கலச்சுவாசம் என, அதாவது இது நாங்க சொல்றது கலச்சுவாசம், உடஞ்சி சக்தியை தாரும். இவ்வாறு பகுப்புண்டு வாருது. மேல தொகுப்புண்டு வாருது, கீழே பகுப்புண்டு வாருது. மேல தொகுப்பு என்பது உட்சேபம், பகுப்பு என்பது அவசேபமாக இருக்கும். ஆகவே இவ்வாறு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், அனுசேப தொழிற்பாடுகளின் போது அனுசேப தொழிற்பாடுகளின் போது அனுசேப தொழிற்பாடுகளின் போது உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்கள் உருவாகும். உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்கள் உருவாகும். உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்கள் உருவாகும். அவற்றை நாங்க கழிவு அல்லது கழிவு பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்கள் நாங்க கழிவுன்னு சொல்லுவோம். அடுத்த விஷயமாக பாத்தீங்கன்னா கழிவகற்றல். கழிவகற்றல் அப்ப கழிவகற்றல் என்பது அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்களை அகற்றும் செயல்முறை. உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்களை அகற்றும் செயல்முறை கழிவகற்றல் எனப்படும். அதே போல அடுத்த மிக முக்கியமான விஷயம் கழித்தலங்கம். கழித்தலங்கம் அப்ப கழித்தலங்கம் சொன்னா பிள்ளைகள், அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்களை அகற்றும் அங்கம் கழித்தலங்கம் எனப்படும். அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்களை அகற்றும் அங்கம் கழித்தலங்கம் எனப்படும். உங்களுக்கு தெரியும், மனிதன்ல கழித்தலங்கங்களாக, மனிதன்ல மிக பிரதானமான கழித்தலங்கங்களாக ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா சுவாசப்பை. சுவாசப்பை அல்லது நுரையீரல் கதைப்போம். அப்ப சுவாசப்பை நுரையீரல் சொன்னால் உங்களுக்கு தெரியணும், இங்க வெளிச்சுவாச வழியாக கார்பன் ஆக்சைடு வாயுவும் அதே போல நீராவியும் வெளியேற்றப்படுகிறது. அப்ப வெளிச்சுவாச வழியாக கார்பன் ஆக்சைடு வாயுவும்
நீராவி வெளியேற்றப்படுகிறது. இதை நாங்க சொல்லுவோம் என வெளியேற்ற அங்கமாக இந்த கழித்தலங்கம் காணப்படுது. அதுல மிக முக்கியமாக சுவாசப்பை நுரையீரல். இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி தந்தேன். இங்க நைதரசனை அகற்ற முடியாத, நைதரசன் கழிவுகளை அகற்ற முடியாத கழித்தலங்கம், நைதரசன் கழிவுகளை அகற்ற முடியாத கழித்தலங்கம் இந்த நுரையீரல் சுவாசப்பையாக இருக்கும். ரைட். ஆகவே அப்ப கலைச்சுவாசத்தின் போது வெளியேற்றப்படுகின்ற கார்பன் ஆக்சைடு நீராவியானது, கார்பன் ஆக்சைடு நீராவியானது ஒரு கழிவு. அந்த கழிவு அகற்றாங்கம் சுவாசப்பை நுரையீரல். அடுத்த கழிவு எங்க உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா புரத சமிபாட்டின் போது, புரத அனுசேபத்தின் போது, புரதம் உடைஞ்சு புரத அனுசேபத்தின் போது அங்க நைதரசன் என்ன செய்யுதுன்னா யூரியா யூரிக் அமிலம்னு சொல்ற நைதரசன் கழிவுகளை அகற்றுகின்றது. நைதரசன் கழிவுகளை உருவாக்குது. அந்த நைதரசன் கழிவுகளை யூரியா யூரிக் அமிலத்தை அகற்றக்கூடிய மிக முக்கியமான கழித்தலங்களாக இந்த தோலும் ரைட், இந்த தோலும் பாத்தீங்கன்னு சொன்னா நுரையீரலும் காணப்படுது. தோலும் சிறுநீரகமும் காணப்படுது. தோலும் சிறுநீரகமும் காணப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், தோலை பொறுத்த வரைக்கும் இங்க கழிவு பதார்த்தமாக, அதாவது தோல்ல இருந்து கழிவை வெளியேற்றக்கூடிய முறையாக வியர்வை காணப்படுது. அதே போல சிறுநீரகத்துல, அதாவது கழிவை வெளியேற்றும் முறையாக, அகற்றும் முறையாக சிறுநீர் காணப்படக்கூடியதாக இருக்குது. ஆகவே தோல்ல கழிவை வெளியேற்றுகின்ற முறையாக வியர்வை, சிறுநீரகத்துல கழிவை வெளியேற்றும் முறையாக சிறுநீர் காணப்படக்கூடியதாக இருக்குது. ஆகவே தோல்ல வியர்வை மூலமாக என்ன கழிவுகள் வெளியேற்றப்படும் சொன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மிக முக்கியமாக இங்க கழிவு வெளியேற்றப்படுது. நீர் ஒரு கழிவு பதார்த்தமாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், யூரிக் அமிலம், அதே மாதிரி சில உப்புக்கள், சோடியம் குளோரைடு சொல்ற சில உப்புக்கள் கழிவு பதார்த்தங்களாக வெளியேற்றப்படுகிறது வியர்வை மூலமாக. அதே மாதிரி சிறுநீரை பொறுத்த வரைக்கும் இங்க கழிவு பதார்த்தங்களாக மிக பிரதானமாக பெருமளவான நீர், அதே மாதிரி யூரியா, அதே மாதிரி யூரிக் அமிலம், அதே மாதிரி சில தேவையற்ற உப்புக்கள், அதை நாங்க பித்த உப்புக்கள் சொல்லுவோம், பித்த உப்புக்கள் கலப்போம். அதே மாதிரி கிரியேட்டினைன் அப்படின்னு சொல்ற சில பதார்த்தங்களை ஒழுங்கையிடம் இந்த சிறுநீரகம் என்ன செய்து வெளியேற்றக்கூடியதாக இருக்குது. ஆகவே என்னென்ன கழித்தலங்கங்கள், அங்க வெளியேற கழிவு பதார்த்தங்கள் வெளியேற்ற முறை என்ன, அதுல கழிவு பதார்த்தங்கள் என்ன போன்ற விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதை நாங்க போன வகுப்புல அழகா படித்தோம். ஆகவே மனிதன்ல காணப்படுகின்ற கழித்தலங்களாக சுவாசப்பை அல்லது நுரையீரல், அதே மாதிரி தோல், சிறுநீரகம் போன்ற மிக பிரதானமான 3 கழித்தலங்கள் காணப்படுது. இங்க சுவாசப்பை நுரையீரல் எடுத்தீங்கன்னா வெளிச்சுவாச வழியாக கார்பன் ஆக்சைடு நீராவி கழிவு பதார்த்தங்களாக வெளியேற்றப்படுது. இங்க நைதரசன் கழிவை அகற்ற முடியாது. தோல் சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வியர்வை கழிவு பதார்த்தமாக, அதாவது கழிவகற்றும் முறையாக வியர்வை காணப்படுது. இங்க காணப்படுகின்ற கழிவு பதார்த்தங்களாக நீர், யூரியா யூரிக் அமிலம், சோடியம் குளோரைடு போன்ற உப்புக்கள் காணப்படுது. அதே போல சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுநீர் கழிவகற்றும் முறையாக இருக்குது. அங்க இருக்கிற கழிவுகளாக நீர், யூரியா யூரிக் அமிலம், பித்த உப்புக்கள், கிரியேட்டினைன் சொல்ற சில உப்புக்களும் இங்க கழிவு பதார்த்தங்களாக காணப்படுது. ஆகவே பிள்ளைகள், மிக பிரதானமாக அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் மிக பிரதானமான நைதரசன் கழிவாக யூரியா யூரிக் அமிலங்களை வெளியேற்றக்கூடியது உங்களுக்கு இங்க சிறுநீரகமாக இருக்கும். அப்ப கேள்வார் அடிக்கடி கேள்வி வரும், நைதரசனை மிக பிரதானமாக வெளியேற்றுகின்ற நைதரசன் கழிவுகளை மிக பிரதானமாக வெளியேற்றுகின்ற கழித்தலங்கமா
எதுன்னு கேட்டா இது சிறுநீரகத்தை நீங்க சொல்லணும். ஏன்னு சொன்னால் சிறுநீரகம் செயலிழந்து போனால் பிள்ளைகள் தோலினூடாக வியர்வையாக யூரியா வெளியேற்றப்படும் யாரும் சொல்லலாம். இன்னும் ஒரு சிறுநீரக மாற்றீடு செய்யணும். ஆகவே பாத்தீங்கன்னா சிறுநீரகம் தான் உங்களோட உடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நைதரசன் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மிக பிரதானமான கழித்தலங்கமாக காணப்படுது. சரியா பிள்ளைகள்? இந்த விஷயம் கிளியரா பிள்ளைகள்? இந்த மனித கழிவகற்றும் தொகுதியில பிள்ளைகள் இந்த பேசிக் விஷயம் மிக தெளிவாக இருக்கணும் பிள்ளைகள். அப்ப உங்களுக்கு தெரியணும். அப்ப கழிவுன்னு சொன்னா அணுசேவ தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்கள் கழிவாக இருக்கும். அது அகற்ற செயல்முறை கழிவகற்றல். அது அகற்றும் அங்கம் கழித்தலங்கம். மனிதன்ல காணப்படுற கழித்தலங்கங்களாக சுவாசப்பை அல்லது நுரையீரல், தோல், சிறுநீரகம் போன்றவை காணப்படுது. அங்க காணப்படுகின்ற கழிவு பதார்த்தங்களாக சுவாசப்பை நுரையீரலை பொறுத்த வரைக்கும் வெளிச்சுவாச வலியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் கார்பன் டை ஆக்சைடு நீர் வெளியேற்றப்படுது. தோல்ல வியர்வை வெளியேற்றப்படுது. அங்க காணப்படுற கழித்தலங்கங்களாக நீர், யூரியா, யூரிக் அமிலம், சோடியம் குளோரைடு உப்புக்கள் காணப்படுது. சிறுநீரகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா சிறுநீர் வெளியேற்றப்படுது. அங்க நீர், யூரியா, யூரிக் அமிலம், பித்த உப்புக்கள், கிரியேட்டினைன் என்பன காணப்படுது. சரியா பிள்ளைகள்? ஆகவே மனிதன்ல நைதரசனை வெளியேற்றுகின்ற மிக பிரதான கழித்தலங்கமாக இந்த சிறுநீரகம் காணப்படுது. அது தொடர்பான விஷயம். சிறுநீரகத்தின் கட்டமைப்பு, அங்க சிறுநீர் உற்பத்தி செய்யற முறைகள் தொடர்பான விஷயங்களை நாம படித்தால் அதோட இந்த கழிவகற்றும் தொகுதி சார்ந்த சிறுநீரகம் சார்ந்த சில நோய்கள் இருக்குது. அதையும் பார்த்தால் இந்த மனிதன் கழிவகற்றும் தொகுதி ஓகே பிள்ளை விளைஞ்சா பிள்ளை இந்த விஷயம் ஓகே நாங்கள் இப்படி போட்டு கொடுங்கப்பா. இப்ப நான் சொன்ன விஷயம் ஓகே நாங்கள் இப்படி போட்டு கொடுங்க பிள்ளை. ரைட்? இப்ப நான் சொன்ன விஷயம் ஓகே கிளியர் அப்படின்னாங்க. ரைட் பிள்ளைகள், நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ரைட், ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் பிள்ளை ஒரு சிறுநீரகத்தின கட்டமைப்பு. ஏற்கனவே நான் படிச்ச விஷயத்த கொஞ்சம் மீட்டல் செஞ்சு போட்டு எங்கட சிறுநீர் உற்பத்தி தொடர்பான விஷயத்துக்கு வருவோம். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், ஒரு சிறுநீரகத்தின் கட்டமைப்பு எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறுநீரகத்தின் கட்டமைப்பு கிட்னி கட்டமைப்படுத்தீங்கன்னா அல்லது ஒரு மனிதன் சிறுநீரக தொகுதியில கட்டமைப்படுத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு மிக முக்கியமாக 2 சோடி சிறுநீரகங்கள் இப்படி காணப்படும். 2 சோடி சிறுநீரகங்கள் காணப்படும். 2 சோடி சிறுநீரகம் இப்படி இருக்கு. 2 சோடி சிறுநீரகம் இருக்கு. ரைட்? 2 சோடி சிறுநீரகம் இருக்கும். அதாவது ஒரு சோடி சிறுநீரகம் இருக்கும். அதாவது 1 சோடி சிறுநீரகம் இருக்கும். 1 சோடி சிறுநீரகம் இருக்கும். அதாவது 2 சிறுநீரகங்கள் காணப்படும். சரி அப்படியா? 1 சோடி சிறுநீரகம் காணப்படும். 1 சோடி சிறுநீரகம் காணப்படும். இது முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரியணும். ரைட்? ரைட். அப்ப இங்க உங்களோட வலது கை பக்கம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. உடல் அங்கங்கள் குறிக்கிற வலது கை பக்கம் பாத்தீங்கன்னா இடது சிறுநீரகமாக இருக்கும். இது இடது சிறுநீரகமாக இருக்கும். இடது சிறுநீரகம். அதே போல இங்கால பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா வலது சிறுநீரகமாக இருக்கும். வலது சிறுநீரகமாக இருக்கும். ரைட்? ஓகே. அப்ப 1 சோடி சிறுநீரகம் இருக்கு. இங்க உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இவ்வாறு சிறுநீரகத்திலிருந்து வரக்கூடிய 1 சோடி சிறுநீர் காய், இது நாங்க சொல்றது 1 சோடி சிறுநீர் காய். ரைட்? இங்கால பக்கம் இடது பக்கம் இருந்தா இடது சிறுநீர் காய், வலது பக்கம் இருந்தா வலது சிறுநீர் கான். ரைட்? 1 சோடி சிறுநீர் கான் காணப்படுது. 1 சோடி சிறுநீர் கான் காணப்படுது. அதோடு சேர்த்து பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இதே சிறுநீர் பை, சிறுநீர் பை, சிறுநீர் பை காணப்படுது. சிறுநீர் பை தற்காலிகமாக சிறுநீரை சேமிச்சு வைக்கக்கூடிய சிறுநீர் பை காணப்படுது. சிறுநீர் பை. அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா சிறுநீர் வலி. இதை நாங்க சொல்றது சிறுநீர் வலி அப்படின்னு கதைப்போம். சிறுநீர் வலி, சிறுநீர் வலி அப்படின்னு கதைப்போம். சிறுநீர் வலி. அப்ப பிள்ளைகள் மிக முக்கியமாக சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய மிக பிரதான கட்டமைப்புகள் எடுத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரதான கட்டமைப்பு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், 1 சோடி சிறுநீரகம், 1 சோடி சிறுநீரகம், 1 சோடி சிறுநீரகம், 1 சோடி சிறுநீரகம்,
அதே போல இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சோடி சிறுநீர் கான், சிறுநீர் கான், சிறுநீர் கான், ஒரு சோடி சிறுநீர் கான். அதே போல சிறுநீர் பை, சிறுநீர் பை, ரைட். திரும்ப ஒரு சோடி சிறுநீர் பைன்னு வாருல, ஒரு சிறுநீர் பை தான். அதே போல சிறுநீர் வலி, சிறுநீர் வலி. இவ்வாறு உங்களுக்கு தெரியணும் மிக பிரதானமான பகுதிகள் காணப்படுது. இங்க இடது சிறுநீரகத்தை விட வலது சிறுநீரகம் சற்று கீழே இருக்கும். காரணம், உணவு சமீபாட்டு தொகுதியில ஈரல், ஈரல்னு சொல்ற மிகப்பெரிய சுரப்பி மேல காணப்படுறதால அதனால அந்த இந்த கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சற்று கீழே காணப்படக்கூடியதாக இருக்குது. சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த விஷயம் பிள்ளை, இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிறுநீரக தொகுதி எங்க இருக்கும்? இதுல அமைவிடம், இதுல அமைவிடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் என்ன, உங்களோட இடுப்பு பகுதியில, இடுப்பு பகுதியில கைகளை இப்படி வச்சுக்கொண்டு இடுப்பு பகுதியை பிடிச்சிங்கன்னு சொன்னா இரண்டு பெருவிரல் படுகின்ற இடத்துல இந்த சிறுநீரகம் காணப்படும். அதாவது கைகளை இடுப்பு பிரதேசத்துல பிடிக்கிற டைம் இரண்டு பெருவிரலும் படுகின்ற இடத்துல இந்த இரண்டு சிறுநீரகம் காணப்படும். இதான் சிறுநீரகத்தின் அமைப்பிடமாக இருக்கும். கிட்டத்தட்ட 13 சென்டிமீட்டர் நீளம், 13 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்கும். 13 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்கும் இந்த சிறுநீரகத்தின் ரைட் பருமனாக இருக்கும். அடுத்த விஷயம் பிள்ளைகள், ஒரு சிறுநீரகத்தை எடுத்த, ஒரு சிறுநீரகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் ரைட் உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், அவரை வித்து வடிவான ஒரு சிறுநீரகத்தை பாருங்க, ஒரு சிறுநீரகத்துல கட்டமைப்படுத்தீங்கன்னா பிள்ளைகள் அவரை வித்து அல்லது பயற்றம் வித்து வடிவானது, அவரை வித்து அல்லது பயற்றம் வித்து வடிவானதாக காணப்படும். ஒரு சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் அவரை வித்து அல்லது பயற்ற வித்து வடிவானதாக காணப்படும். இப்படி இருக்கு ரைட், அவரை வித்து அல்லது பயற்ற வித்து வடிவானதாக காணப்படும். இங்க பாத்தீங்கன்னா இந்த சிறுநீரகத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இரண்டு பகுதிகள் காணப்படும், இரண்டு பகுதி. அதுல ஒன்று பாத்தீங்கன்னா சிறுநீரக மேற்பட்டை, இதை நாம சொல்றது சிறுநீரக மேற்பட்டை, சிறுநீரக மேற்பட்டைக்கு நாங்கள் கதைப்போம், சிறுநீரக மேற்பட்டை. அதே மாதிரி உள்ள இருக்கிறது நாம சொல்றது சிறுநீரக மைய விலயம், சிறுநீரக மைய விலயம், சிறுநீரக மைய விலயம் அப்படின்னு நாங்க கதைப்போம், சிறுநீரக மைய விலயம் கதைப்போம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 8 தொடக்கம் ரைட் 16 வரையான 16 மட்டுக்குமான சிறுநீரக கூம்பகங்கள் காணப்படும், சிறுநீரக பிரமிட்டுகள் காணப்படும். சிறுநீரக கூம்பகம் அல்லது சிறுநீரக பிரமிட் என்று சொல்றோம், சிறுநீரக கூம்பகங்கள் காணப்படும், சிறுநீரக கூம்பகங்கள் காணப்படும், கூம்பகங்கள் காணப்படும். இவை இளையங்கள் பல சேர்ந்து உருவாக்கப்பட்டது, இளையங்கள் பல சேர்ந்து உருவாக்கப்பட்டதாக இருக்கும் சிறுநீரக கூம்பகங்கள். அதன் பிற்பாடு இதுக்குள்ள சிறுநீரக இடுப்பு பிரதேசம் இருக்கு, இதை சொல்றது சிறுநீரக இடுப்பு, சிறுநீரக இடுப்பு பிரதேசம் இருக்கு. இந்த சிறுநீரக இடுப்பு பிரதேசத்தில் இருந்தான் பிள்ளைகள் இந்த சிறுநீர் கான் குதிக்கும், சிறுநீர் கான், சிறுநீரக இடுப்பு பிரதேசத்தில் இருந்துதான் இந்த சிறுநீர் கான் உதிக்கக்கூடியதாக இருக்கும் ரைட். அப்ப பிள்ளைகள் சிறுநீரக மேற்பட்டையை பொறுத்த வரைக்கும் இங்கதான் நீங்க சொல்ற மாதிரி சிறுநீரகத்தை ஆக்குகின்ற சிறுநீரகத்தின் ஆக்க கட்டமைப்பினது, அதாவது கட்டமைப்பினது, சிறுநீரகத்தின் கட்டமைப்பினது, கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும், தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகான, தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகான சிறுநீரகத்தி காணப்படும், சிறுநீரகத்திகள் காணப்படும். அங்கதான் உருவாகும், இங்கதான் ஆரம்பிக்குது சிறுநீரகத்தின் போமணி முறை. இப்ப நாங்க படிப்போம் சிறுநீரகத்தின் போமணி முறைகள் இந்த இடத்துல மேற்பட்டை பகுதியில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சிறுநீரகத்துல சுமார் 1 மில்லியன் எண்ணிக்கையான, 1 மில்லியன் எண்ணிக்கையான சிறுநீரகத்திகள், 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 சிறுநீரகத்திகள் காணப்படும், சிறுநீரகத்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கும். சுமார் 1 மில்லியன் எண்ணிக்கையான சிறுநீரகத்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த மேற்பட்டையில அந்த சிறுநீரகத்திகள் காணப்படுது ரைட். இந்த சிறுநீரக கூம்பகங்கள் என்ன செய்யலாம்,
அந்த சிறுநீர் அகத்தியால நாங்க படிப்போம் பிள்ளைகள், சிறுநீர் அகத்தியால, ரைட். அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், குருதி வரும். குருதியில மிக முக்கியமாக குருதி கலங்கள், இதை நாங்க சொல்றது சிறுநீரக நாடி. அப்ப அந்த சிறுநீரக நாடியால வாரம், ரைட், அனுசேபத்தின் போது தோன்றின கழிவு பதார்த்தம், அதாவது இந்த சிறுநீரக நாடியால வரக்கூடிய அந்த தேவையற்ற பதார்த்தங்கள், அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றுகின்ற அந்த கழிவு பதார்த்தங்கள் அப்ப வந்து என்ன செய்யும்னு சொன்னா, இந்த சிறுநீரகத்தில வடிகட்டப்படும். அப்ப சிறுநீரகத்தில வடிகட்டப்படும். அப்ப அந்த சிறுநீரகத்தில வடிகட்டப்பட்ட அந்த வடிகட்டப்பட்ட அந்த வடி திரவத்தை நாங்க சிறுநீர்னு சொல்லுவோம். அந்த வடிந்து வார அந்த திரவத்தை நாங்க சொல்லுவோம் சிறுநீர். அந்த சிறுநீரை வந்து இந்த சிறுநீரக கூப்பங்கள் என்ன செய்யும் சொன்னா, எல்லா இடத்திலையும் இருக்கிற அந்த சிறுநீரக இடுப்பு பிரதேசத்துக்கு கொண்டு வரும். சிறுநீரக இடுப்பு பிரதேசத்துக்கு கொண்டு வரும். அப்ப சிறுநீரக இடுப்பு பிரதேசத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு தெரியணும், அதன் பிறகு அந்த சிறுநீர் காணால வெளியேற்ற செய்யும். ஆகவே பிள்ளைகள், அப்ப சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் தொழில்களை செய்யுது. சிறுநீரக மேற்பட்டையில தான், அதாவது சிறுநீரகத்திகள் அங்க தோற்றம் பெறுது. அதே போல சிறுநீரக கூம்பாங்கள் என்ன செய்யும் சொன்னால், அங்க சிறுநீரை உற்பத்தி செஞ்சு சிறுநீரக இடுப்புக்கு கொண்டு வரும். சிறுநீரக இடுப்புல இருந்து சிறுநீர் காணினூடாக சிறுநீர் பைக்கு இந்த சிறுநீர் செல்லக்கூடியதாக இருக்குது. ஆகவே பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியணும், மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அப்ப சிறுநீரக நாடியால உட்செல்லப்படுற அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் அந்த கழிவு பதார்த்தங்கள் வடிகட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த பதார்த்தம் தான் சிறுநீராக இருக்கும். அப்ப சிறுநீரக நாடியால அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் அந்த கழிவு பதார்த்தங்கள் வடிகட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த பதார்த்தங்களை நாங்க சொல்லுவோம் கழிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிறுநீர்னு சொல்லுவோம். அந்த சிறுநீரை இதனூடாக வெளியேற்றும். ஆகவே பிள்ளைகள், இந்த சிறுநீர் அகத்தியால எவ்வாறு இந்த சிறுநீர் உற்பத்தி நடக்குது தொடர்பான விஷயங்களை தான் நாங்க இன்றைய வகுப்புல நாங்க பார்க்க போறோம். அதாவது சிறுநீரக நாடியால வருகின்ற அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றிய கழிவு பதார்த்தங்கள் வடிகட்டப்பட்டு என்ன செய்யுது, சிறுநீராக இங்க உருவாகுது. இந்த சிறுநீர் உற்பத்தி எவ்வாறு இந்த சிறுநீர் அகத்தியால உற்பத்தி செய்யப்படுகிறது தொடர்பான விஷயங்களை நாங்க படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? இந்த சிறுநீர் அகத்தியால சிறுநீர் உற்பத்தி நடைபெற செயற்பாடுகளை படிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிற மாணவர்கள் உங்களோட பேர்களை டைப் பண்ணுங்க பார்ப்போம். யாரெல்லாம் விருப்பமா இருக்கிறீங்க, யாரெல்லாம் இதனூடாக சிறுநீர் உற்பத்தி நடக்கிறத படிக்கிறதுக்கு ஆசையா ஆர்வமா இருக்கிறீங்க பார்ப்போம். ரைட் பிள்ளைகள், கவனித்துக் கொள்ளுவோம். எவ்வாறு இந்த சிறுநீர் உற்பத்தி நடைபெற போகுது தொடர்பான விஷயங்களை நாங்க பார்ப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், யோசிச்சு பாருங்க. குருதி சிவப்பு கலர்ல இருக்கிற குருதி, அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் செறிவு கூடுதலாக இருந்தா சிவப்பு கலர்ல இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதாவது நாடியால போற குருதி, ரைட், நாடியால போற குருதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், நாடியால போற குருதியில ஆக்சிஜன் செறிவு கூடுதலா இருக்கும். சுவாசப்பை நாடி தவிர நாங்க குருதி சுற்றோட தொகுதியில நாங்க படிப்போம். அழகா ஹார்ட் தொடர்பா படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். நாங்க அடுத்த தொகுதியாக நாங்க படிப்போம் குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பா. ரைட், இப்ப நான் சொல்ல வர விஷயம், மனிதண்ட ரைட் சிறுநீரக நாடியால ரைட் உங்களுக்கு தெரியும் சிவப்பு நிறத்துல குருதி வரும். ஆனால் சிறுநீர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வெளிர் மஞ்சள் நிறமான, ஒரு பசிய மஞ்சள் நிறமான ஒரு கலருக்கு வருதா இருந்தா, அப்ப எவ்வளவு மட்டுக்கு அது ஃபில்டர் ஆகுது, எவ்வளவு மட்டுக்கு அதை வடிகட்டுது, கழிவுகளை மாத்திரம் எப்படி அழகா வடிகட்டி கொண்டு வருது தொடர்பான விஷயங்களை நாங்க படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இப்ப நாங்க பார்ப்போமாக இருந்தால் சிறுநீர் உற்பத்தி தொடர்பான விஷயங்களை பார்க்க போறோம். சிறுநீர் உற்பத்தி தொடர்பான விஷயங்களை நாங்க பார்க்க போறோம். ரைட் பிள்ளை கவனிங்க. அப்ப சிறுநீர் உற்பத்தி பிள்ளைகள், இந்த சிறுநீர் உற்பத்தி எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரகத்துலதான்
அதுவும் சிறுநீரகத்துல சிறுநீரகத்தில நடக்குது. சிறுநீரகத்துல சிறுநீரகத்தில நடக்குது. காரணம் அதுதான் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு சிறுநீரகத்துக்கு. சிறுநீரகத்துக்கு கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு சிறுநீரகத்தியாக இருக்கும். சரி, அந்த சிறுநீரகத்தில தான் சிறுநீர் உற்பத்தி நடக்கும். ஆனால் உங்களுக்கு கேட்பாங்க, உங்களை குழப்பறதுக்காக கேட்பாங்க, யூரியா உற்பத்தி எங்க நடக்குது? அப்ப யூரிக் அமில உற்பத்தியில் எங்க நடக்குதுன்னா ஈரல்ல நடக்குது. ஈரல்ல புரத அனுசேப செயல்முறையின் போதும் அங்க நான் ஏற்கனவே சொல்லி தந்த மாதிரி அமைன் அகற்றல் அப்படி செயற்பாடுகள் எல்லாம் நடந்து அங்க யூரியா உற்பத்தி நடக்குது. என்ன இப்படியான ஒரு சமன்பாடு கூட சொல்லி தந்தேன். கார்பன் ஆக்சைடு வாயுவும் அதே மாதிரி அந்த அமோனியாவும் சேர்ந்துதான் இந்த CONH2 twice அப்படின்னு சொல்ற யூரியா உற்பத்தி செய்யப்படுதுன்னு நான் போன கிளாஸ்ல அழகா உங்களுக்கு சொல்லி தந்தேன். ரைட், இது எங்க நடக்குதுன்னா ஈரல்ல நடக்குது. ஆனால் சிறுநீர் உற்பத்தி எங்க நடக்குதுன்னா சிறுநீரகத்தில, அதாவது நாங்க பொதுவா அங்கம்னு கதைக்கிற டைம் சிறுநீரகத்துல நடக்குது. சிறுநீரகத்துல நடக்குது. எதால நடக்குதுன்னு சொன்னா சிறுநீரகத்தியால. ரைட், ஆகவே இந்த சிறுநீர் உற்பத்தி பாத்தீங்கன்னு சொன்னாலே 3 செயல்முறைகள் மூலமாக சிறுநீர் உற்பத்தி நடக்குது. 3 செயல்முறைகள் மூலமாக சிறுநீர் உற்பத்தி நடக்குது. ஒன்று பாத்தீங்கன்னா உயர் அமுக்க வடிகட்டல். உயர் அமுக்க வடிகட்டல். உயர் அமுக்க வடிகட்டல். உயர் அமுக்க வடிகட்டல். இரண்டாவது தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சுதல். தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சுதல். தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல். அகத்துறிஞ்சல். தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல். மூன்றாவது சுரத்தல். சுரத்தல். இந்த 3 செயல்முறைகள் மூலமா உயர் அமுக்க வடிகட்டல், ரைட், அல்லது உயர் வடிகட்டல்னு சொல்லுவாங்க. உயர் வடிகட்டல். உயர் வடிகட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர் அமுக்க வடிகட்டல், தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் அல்லது தேர்வுக்குரிய அகத்துறிஞ்சல், சுரத்தல் இப்படின்னு சொல்லி 3 செயல்முறைகள் மூலமாக சிறுநீர் உற்பத்தி நடைபெறுகிறது. ரைட், அப்ப பாருங்க, நான் சொன்ன மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். சிறுநீர் உற்பத்தி எங்க நடக்குதுன்னு சொன்னா சிறுநீரகத்துல 3 படிமுறைகள்ல நடக்குது. ஒன்று உயர் அமுக்க வடிகட்டல், தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல், சுரத்தல் இப்படின்னு சொல்லி 3 செயல்முறைகள் மூலமாக சிறுநீர் உற்பத்தி நடக்குது. இது ஓகே அப்படியே? இந்த விஷயம் சிறுநீர் உற்பத்தி 3 படிகள் 3 செயல்முறைகள் மூலமாக நடக்குது. ஒன்று உயர் அமுக்க வடிகட்டல் அல்லது உயர் வடிகட்டல், தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல், சுரத்தல் அப்படின்ற 3 செயல்முறைகள் மூலமாக சிறுநீர் உற்பத்தி நடக்குது. ரைட் அப்படியே? ஓகே. ரைட், சிறுநீர் உற்பத்தி 3 செயல்முறைகள் மூலமாக நடக்குது. ஒன்று உயர் அமுக்க வடிகட்டல், தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல், சுரத்தல். சொல்லி பாருங்க. பயாலஜி பாடங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லி பார்க்கணும் அல்லது எழுதி பார்க்கணும். அப்ப ஞாபகத்துக்கு வரும் குயிக்கா. உயர் அமுக்க வடிகட்டல், தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல், சுரத்தல். சரியா? அவ்வளவு கஷ்டம் இல்லை, எவ்வளவு சிம்பிளா அழகா சொல்லிட்டாருன்னு பாருங்க. அந்த வகையில முதலாவது விஷயம் உயர் அமுக்க வடிகட்டல். முதலாவது விஷயம் உயர் அமுக்க வடிகட்டல். சரியா? உயர் அமுக்க வடிகட்டல். அப்ப பிள்ளைகள் உயர் அமுக்க வடிகட்டலை பொறுத்த வரைக்கும் அப்ப முதலாவது நாங்க ஒரு சிறுநீரகத்தின் கட்டமைப்பு வரையும். ஒரு சிறுநீரகத்தின கட்டமைப்பு வரையும். சரியா? ஒரு சிறுநீரகத்தின கட்டமைப்பு வரையும். ஒரு சிறுநீரகத்தின கட்டமைப்பு வரையும். இப்படியான ரைட், ஒரு கிண்ண வடிவான, ஒரு கிண்ண வடிவான, இதுக்கு நாங்க சொல்ற பேர் பிள்ளைகள் போமணி நுரை. இதுக்கு நாங்க சொல்ற பேர் போமணி நுரை அப்படின்னு சொல்லுவோம். போமணி நுரை. போமணி நுரை அப்படின்னு சொல்லுவோம். போமணி நுரை. இப்படி வந்து பாத்தீங்கன்னா இதை நாங்க சொல்றது அண்மை மடிந்த சிறுகுழாய். இதுக்கு நாங்க சொல்ற பேர் அண்மை மடிந்த சிறுகுழாய். அண்மை மடிந்த சிறுகுழாய். ரைட், அண்மை மடிந்த சிறுகுழாய். அது அப்படியே வந்து என்ன செய்யலாம், இப்படி வந்து ரைட், இப்படி வந்து இப்படி ஒன்று. இதை சொல்றது பிள்ளைகள் என்லேயின் தடம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நாங்க சொல்ற பேர் என்லேயின் தடம் அப்படின்னு சொல்லுவோம்.
எண்லேயின் தடம். நீங்க பெரிய வகுப்புல படிப்பீங்க. எண்லேயின் 2 தடம், எண்லேயின் கிடைத்தடம், எண்லேயின் ஏறு தடம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. எண்லேயின் தடம், இதுக்கு நாங்க சொல்ற பேர் எண்லேயின் தடம். அதன் பிற்பாடு ரைட், அதன் பிற்பாடு இதை நாங்க சொல்றது சேமை மடிந்த சிறுகுழாய். சேமை மடிந்த சிறுகுழாய், சேமை மடிந்த சிறுகுழாய். இது போமணி நுரைக்கு அண்மையில் இருக்கக்கூடியதால் அண்மை மடிந்த சிறுகுழாய். இது பாத்தீங்கன்னா சேமை மடிந்த சிறுகுழாய், சேமை மடிந்த சிறுகுழாய். அதன் பிற்பாடு பாத்தீங்கன்னா இவர் நாங்க சொல்லுவோம் சேர்க்கும் கால். என்ன கால்? சேர்க்கும் கால், சேர்க்கும் கால் ரைட், சேர்க்கும் கால். இந்த சேர்க்கும் கால் ஒரு சேர்க்கும் கால்ல பாத்தீங்கன்னா பல எண்ணிக்கையான இந்த சேர்க்கும் கால்ல பல எண்ணிக்கையான சிறுநீரகத்திகள் ஜாயின் ஆகலாம். ஒரு சேர்க்கும் கால்ல பல எண்ணிக்கையான சிறுநீரகத்திகள் ஜாயின் ஆகலாம். அப்ப பிள்ளைகள் முதலாவது கட்டமைப்பு என்ன பிள்ளைகள்? முதலாவது கட்டமைப்பு என்ன பிள்ளைகள் சொல்லுங்க? முதலாவது கட்டமைப்பு போமணி நுரை. இவருக்கு பேர் போமணி நுரை, போமணி நுரை, போமணி நுரை ரைட், போமணி நுரை. இவர பேர் போமணி நுரை. சரியா பிள்ளைகள்? போமணி உரைன்னு நாங்க சொல்லுவோம். அதே போல இது அண்மை மடிந்த சிறுகுழாய், அண்மை மடிந்த சிறுகுழாய், அண்மை மடிந்த சிறுகுழாய், அண்மை மடிந்த சிறுகுழாய், அண்மை மடிந்த சிறுகுழாய் ரைட். இது பாத்தீங்கன்னா எண்லேயின் தடம், எண்லேயின் தடம், எண்லேயின் தடம் அல்லது புயம், எண்லேயின் தடம். இது பாத்தீங்கன்னா சேமை மடிந்த சிறுகுழாய், சேமை மடிந்த சிறுகுழாய், சேமை மடிந்த சிறுகுழாய், சேமை மடிந்த சிறுகுழாய், சேமை மடிந்த சிறுகுழாய். அடுத்தது பாத்தீங்கன்னா சேர்க்கும் கால், சேர்க்கும் கால், சேர்க்கும் கால். ஒரு சிறுநீர் அகத்தின பகுதிகள் வழியிடவில்லை. முதலாவது சிறுநீர் அகத்தின பகுதிகள். இதான் ஒரு சிறுநீர் அகத்தில் இருக்கக்கூடிய பகுதி. போமணி நுரை, அண்மை மடிந்த சிறுகுழாய், எண்லேயின் தடம், சேமை மடிந்த சிறுகுழாய், சேர்க்கும் கால். இது விளையிடவில்லை. முதலாவது பிள்ளைகள் ஒரு சிறுநீர் அகத்தின கட்டமைப்பு ரைட். போமணி நுரை, அண்மை மடிந்த சிறுகுழாய், எண்லேயின் தடம், சேமை மடிந்த சிறுகுழாய், சேர்க்கும் கால். ஓகேனா? ஓகேன்னு கொடுக்கணும் ரைட். போமணி நுரை, அண்மை மடிந்த சிறுகுழாய், எண்லேயின் தடம், சேமை மடிந்த சிறுகுழாய், சேர்க்கும் கால் ரைட். இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இந்த போமணி நுரைக்குள்ள பிள்ளைகள், போமணி நுரைக்குள்ள உள்ளுக்குள்ள பந்து போல ஒரு போல் மாதிரி ஒருத்தர் ரைட். இதை சொல்றது மைத்துளை குழாய் வலை பின்னல், மைத்துளை குழாய் வலை பின்னல், மைத்துளை குழாய் வலை பின்னல் அப்படின்னு சொல்லு. இந்த மைத்துளை குழாய் வலை பின்னல் ஒரு போல் மாதிரி பந்து மாதிரி காணப்படும். இவர் நாங்க சொல்றது பிள்ளைகள், இவர் நாங்க சொல்றது கலன் கோலம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேர்? கலன் கோலம், கலன் கோலம் அப்படின்னு கதைப்போம். இது மைத்துளை குழாய் வலை பின்னலுக்கு நாங்க சொல்ற பேர் கலன் கோலம். மைத்துளை குழாய்கள் வலை போல ஒரு போல் மாதிரி சுருண்டு காணும், அப்படி சுருண்டு சுருண்டு போல் மாதிரி இருக்கும். மைத்துளை குழாய் வலை பின்னல், இதை நாங்க சொல்றது கலன் கோலம். பிள்ளைகள் சொல்ற விஷயம் விளங்குதா? சொல்ற விஷயம் தெளிவா விளங்குதா? இப்ப போமணி நுரை ஒரு கிண்ண வடிவாக காணப்படும். இங்க இருக்கக்கூடிய கலன் கோலம் ஒரு பந்து வடிவாக, அதாவது மைத்துளை குழாய்கள வலை பின்னல். மைத்துளை குழாய் அப்படின்னா என்ன? சின்ன மயிர் போற குழாய் மாதிரி சின்ன சின்ன மைத்துளை குழாய் வலை பின்னல் காணப்படும். சரியா பிள்ளைகள்? ரைட். இந்த மைத்துளை குழாய் வலை பின்னல் கலன் கோலத்தோட ஜாயிண்ட் ஆகும். யாருன்னு பாத்தீங்கன்னா இதை நாங்க சொல்றது உட்காவு புண்ணாடி. இதுக்கு நாங்க சொல்ற பேர் உட்காவு புண்ணாடி. உங்களுக்கு தெரியும், அதாவது எல்லா கழிவு பதார்த்தங்களும் உங்களுக்கு தெரியுது பிள்ளைகள், குருதியில என்ன செய்யுது? எல்லா இடங்களிலும் உள்ள கழிவு பதார்த்தங்களை சேர்த்து வச்சிரு. அப்ப குருதியில உட்காவு புண்ணாடி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த உட்காவு புண்ணாடியால தான் இதுக்கு நாங்க சொல்ற பேர் உட்காவு புண்ணாடி. உட்காவு புண்ணாடியால உங்களுக்கு தெரியும், உட்காவு புண்ணாடியால தான்
அந்த கழிவு பதார்த்தங்கள் அணுசேக செயல்முறைகளின் போது தோன்ற அந்த கழிவு பதார்த்தங்கள் எல்லாம் சேர்ந்து குருதியில என்னென்ன கூறுகள் இருக்கும் எல்லா கூறுகளும் கழிவு பதார்த்தங்களும் எல்லாம் சேர்ந்து உட்காவு புண்ணாடியால வரும். அதே போல இன்னும் கொண்டு இருக்குது வெளிக்காவு புண்ணாடி. வெளிக்காவு புண்ணாடி கவனித்துக் கொள்ளுங்க. வெளிக்காவு புண்ணாடி, இது வெளிக்காவு புண்ணாடி, இது உட்காவு புண்ணாடி, இது வெளிக்காவு புண்ணாடி. எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், இந்த உட்காவு புண்ணாடிக்கும் வெளிக்காவு புண்ணாடிக்கும் கட்டமைப்பு ரீதியாக ஒரு வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடா இருக்கும் சொல்லுங்கப்பா? உட்காவு புண்ணாடிக்கும் வெளிக்காவு புண்ணாடிக்கும் கட்டமைப்பு ரீதியாக ஒரு வேறுபாடு ஒன்று இருக்கு. கட்டமைப்பு ரீதியாக ஒரு வேறுபாடு. இவர பேர் உட்காவு புண்ணாடி. உட்காவு புண்ணாடி, உட்காவு புண்ணாடி, உட்காவு புண்ணாடி. இவர பேர் வெளிக்காவு புண்ணாடி. வெளிக்காவு புண்ணாடி, வெளிக்காவு புண்ணாடி. எனக்கு வேகமா சொல்லுவா, அடிக்கடி கேள்வார். ரைட், அடிக்கடி கேள்வார். உட்காவு புண்ணாடிக்கும் இந்த வெளிக்காவு புண்ணாடிக்கும் ரைட் ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு? ரைட், உட்காவு புண்ணாடியின் விட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா இருக்கு. வெளிக்காவு புண்ணாடின விட்டத்தை விட உட்காவு புண்ணாடின விட்டம் பெருசு. அதாவது வெளிக்காவு புண்ணாடியின் விட்டத்தை விட உட்காவு புண்ணாடின விட்டம் பருமன் பெரிதாக காணப்படும். பிள்ளைகள் சொல்ற விஷயம் விளங்குதா? பிள்ளை நான் சொல்ற விஷயம் விளங்குதுன்னு சொல்றாக்கள் ரைட் இப்படி போட்டு கொள்ளுங்கப்பா. நான் சொல்ற விஷயம் விளங்குது சார், நீங்க சொல்ற விஷயம் விளங்குது சார் அப்படின்னா. பிள்ளைகள், சிறுநீர் உற்பத்தி எங்க நடக்குதுன்னா பிள்ளைகள் சிறுநீரகத்துல நடக்குது. சிறுநீரகத்தின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகு சிறுநீரகத்தி. அந்த சிறுநீரகத்தி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கோமணிநுரை, அண்மை மடிந்த சிறுகுழாய், என்லைன் தடம், சேவை மடிந்த சிறுகுழாய், சேர்க்கும் கான், இவ்வளவு கட்டமைப்பை கொண்டிருக்குது. சரியா பிள்ளை? இவ்வளவு கட்டமைப்பை கொண்டிருக்குது. ரைட், அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த உட்காவு புண்ணாடியை பொறுத்த வரைக்கும் ரைட் இங்க கலன்கோலம். கலன்கோலம்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், மைத்துளை குழாய் வலை பின்னலாக காணப்படும் ஒரு பந்து போன்ற டிசைன்ல இருக்கு. பந்து போன்ற வடிவத்துல இருக்கு. கோமணி நுரை ஒரு கிண்ண வடிவத்துல இருக்கு. உட்காவு புண்ணாடின விட்டம் வெளிக்காவு புண்ணாடின விட்டத்தை விட அதிகம். சரியா பிள்ளைகள்? இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், அதே உயர் அமுக்க வடிகட்டல் அல்லது உயர் வடிகட்டல்னு சொன்னால் அது எங்க நடக்க போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த இடத்துலதான் நடக்க போகுது. இந்த இடத்துல ரைட், அதாவது கோமணி நுரை இந்த இடத்துலதான் நடக்க போகுது. உயர் அமுக்க வடிகட்டல் அல்லது உயர் வடிகட்டல் எங்க நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த கோமணி நுரையில நடக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த உட்காவு புண்ணாடின விட்டம் வெளிக்காவு புண்ணாடின விட்டத்தை விட கூடுதலாக இருக்கிறதால இந்த இடத்துல வார குருதியில என்ன அமுக்கம் கூடுதலாக இருக்கும். அப்ப உட்காவு புண்ணாடின விட்டத்தை விட வெளிக்காவு புண்ணாடின விட்டம் சிறியதாக இருக்கிறதால இந்த கலன் கோலத்துல அமுக்கம் அதிகமாக இருக்கும். உயர் அமுக்கத்துல காணப்படக்கூடியதாக இருக்கும். உயர் அமுக்கத்துல காணப்படக்கூடியதா இருக்கும். சொன்ன விஷயம் விளங்கிட்டா? மிக முக்கியம். அமுக்கம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் உட்காவு புண்ணாடின விட்டத்தை விட வெளிக்காவு புண்ணாடின விட்டம் சிறியதாக இருக்கிறதால ரைட் இங்க இருக்கக்கூடிய கலன் கோலத்துல இருக்கக்கூடிய குருதியில அமுக்கம் அதிகமாக இருக்கும். சொன்ன விளங்கிட்டா? அமுக்கம் அதிகமாக இருக்கும். இந்த அமுக்கம் அதிகமாக இருக்கிறதால அமுக்கம் அதிகமாக இருக்கிறதால என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த கலன் கோலம் அது மைத்துளை குழாய்கள். அப்ப உங்களுக்கு தெரியணும், இரண்டு மிக முக்கியமான இடங்கள் இருக்கு. ஒன்று மைத்துளை குழாயின் சுவர், மைத்துளை குழாயின் சுவர், மைத்துளை குழாயின் சுவர், மைத்துளை குழாயின் சுவர். ரைட், முதலாவது விஷயம், இந்த மைத்துளை குழாயின் சுவர் சிறியதாக இருக்கும். அதாவது சிறிய துளைகள் கொண்டதாக. மைத்துளை குழாயின் சுவர்கள் சின்ன சின்ன துளைகள் கொண்டதாக இருக்கும். சின்ன சின்ன துளைகள் கொண்டதாக இருக்கும். அப்ப மைத்துளை குழாயின் சுவர் சிறிய சிறிய துளைகள் கொண்டதாக இருக்கிறதால பெரிய மூலக்கூறுகள் என்ன செய்யலாது, வர முடியாது. இந்த கலன்கோலம் மைத்துளை குழாய்களின் வலை பின்னலால் ஆனது. இந்த மைத்துளை குழாய்கள் அந்த சுவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா துளைகள் சிறியதாக இருக்கிறதால பெரிய மூலக்கூறுகள் வர முடியாது. பெரிய மூலக்கூறுகள் வர முடியாது.
சிறிய மூலக்கூறுகள் தான் வரும். பெரிய மூலக்கூறுகள் வர முடியாது. பெரிய மூலக்கூறுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒன்று குருதி கலங்கள், பிளட் செல்ஸ். குருதி கலங்கள், குருதி கலங்கள், குருதி கலங்கள் சொன்னால் நீங்க தரம் 9ல படித்திருப்பீங்க. குருதி கலங்கள் ஆர்பிசி, ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ். அதே மாதிரி WBC, ரைட். அதே மாதிரி சிறு தட்டுக்கள், சிறு தட்டுக்களை நாங்க குருதி கலங்கள் கூடதான் நாங்க சொல்றோம். ஆனா குருதி கலங்கள் அது இல்ல, குருதி கலங்கள்ட உடைவுகள், பல உடைவுகள் தானே குருதி சிறு தட்டுக்கள், பிளான்ஸ் சிறு தட்டுக்கள். அப்ப ஆர்பிசி, WBC குருதி சிறு தட்டுக்கள். அதே மாதிரி சற்று இந்த துளைகளினூடாக வர முடியாத இன்னும் ஒரு பெரிய கூறு ஒன்று இருக்குது, முதலுறு புரதம் அல்லது குருதி புரதம். முதலுறு புரதங்கள், முதலுறு புரதங்கள், முதலுறு புரதங்கள். அதே மாதிரி குருதி புரதங்கள், குருதி புரதங்கள், குருதி புரதங்கள், குருதி புரதங்கள், ரைட். புரோத்ரோம்பின், ரைட், ஃபைப்ரினோஜன் அப்படின்னு சில முதலுறு புரதங்கள், குருதி புரதங்கள் இருக்கு. அவங்க குருதி உறைதலுக்கு தேவை. அதனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா பிள்ளைகள், எதனூடாக வர மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த குருதி மைத்துளை குழாயின் அந்த துளைகளினூடாக வர முடியாது. குருதி மைத்துளை குழாயின் துளைகள் மூலமாக வர முடியாது. அப்ப உயர் அமுக்க வடிகட்டிங்க, உயர் அமுக்கம். அப்ப இங்க சின்ன 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 துளைகள். அப்ப உங்களுக்கு இந்த பெரிய மூலக்கூறுகள் வர முடியாது, சிறிய மூலக்கூறுகள் வரும். அப்ப சிறிய மூலக்கூறுகள் வந்தால், சிறிய மூலக்கூறுகள் வரும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இரண்டாவது விஷயம், இந்த போமனின் நிறைந்த, போமனின் உறைந்த உட்சுவர். அப்ப போமனின் உறைந்த உட்சுவர், போமனின் உறைந்த உட்சுவர், போமனின் உறைந்த உட்சுவர், போமனின் உறைந்த உட்சுவர். அப்ப போமனின் உறைந்த உட்சுவர் உங்களுக்கு தெரியும், மேல் நிலையத்தால் நாங்க படிச்சிருக்கோம். நாங்க மேல நிலையத்தின தொழில்கள் படிச்சோம். வடிகட்டல், அகத்துறிஞ்சல், சுரத்தல், இப்படி தொழில்கள் செய்யும். அதுல வடிகட்டல், வடிகட்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த போமனி நுரைந்த, அந்த போமனி நுரைந்த உட்புற சுவர், உட்புற சுவர் தட்டையான, தட்டையாக்கப்பட்ட மேல நிலையத்தால் ஆனது. அப்ப தட்டையாக்கப்பட்ட மேல நிலையத்தால் ஆனதால இங்கிருந்து வார அந்த பதார்த்தங்களை இது வடிகட்டும், வடிகட்டும். அப்ப போமனி நுரைந்த உட்சுவராலையும் வடிகட்டப்பட்டு பதார்த்தங்கள் போமனி நுரைந்த குழியை அடையும், போமனி நுரைந்த குழியை அடையும், போமனி நுரைந்த குழியை அடையும். இவ்வாறு போமனி நுரைந்த குழியை அடைகின்ற, போமனி நுரைந்த குழியை அடைகின்ற அந்த திரவத்துக்கு நாங்க சொல்ற பேர் கலன்கோல வடி திரவம், கலன்கோல வடி திரவம், கலன்கோல வடி திரவம், கலன்கோல வடி திரவம். அப்ப கலன்கோல வடி திரவத்துல யாரெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருதி கலங்களான ஆர்பிசி, WBC, அதோடு சேர்த்து குருதி சிறுதட்டுக்கள் இருக்காது, முதலுறு புரதங்கள், குருதி புரதங்கள் இருக்காது. அவங்களெல்லாம் இங்க வடிகட்டப்படாம, வடிகட்டப்படாம வெளிக்காவு புண்ணாடியால பெய்யும். நாங்க பார்க்க போறோம், வெளிக்காவு புண்ணாடியால பெய்யும். உட்காவு புண்ணாடியால வார குருதியில குருதி புரதங்கள், முதலுறு புரதங்கள், ஆர்பிசி, WBC, சிறுதட்டுக்கள் அப்படின்னு செய்யும். வெளிக்காவு புண்ணாடியால பெய்யும். இங்க கலன்கோல வடிதிரவத்துக்குள்ள வராது. அப்ப கலன்கோல வடிதிரவத்துக்குள்ள வார ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது நாங்க நீரை நாங்க எடுத்துக்கொள்வோம், நீர். அப்ப கலன்கோல வடிதிரவத்துல வரக்கூடிய திரவத்துல ஒன்று நீர். அடுத்தது போசனை பதார்த்தம், போசனை பதார்த்தம், போசனை பதார்த்தமாக பிள்ளைகள் நாங்க கூடுதலாக கதைக்கிறது போசனை பதார்த்தங்களாக குளுக்கோஸ், குளுக்கோஸ் கலன்கோல வடிதிரவத்தில் வரும் குளுக்கோஸ். அதே மாதிரி அமினோ அமிலங்கள், அமினோ அமிலங்கள், குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், விட்டமின்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஓமோன்கள், ஓமோன்கள், ரைட், ஓமோன்களும் இந்த கலன்கோல வடிதிரவத்துல வரும். அதோடு சேர்த்து கழிவு பதார்த்தங்கள், கழிவு பதார்த்தங்களான உங்களுக்கு தெரியணும் யூரியா, யூரிக் அமிலம், அதே போல ஒரு சில உப்புக்கள் எல்லாம் என்ன செய்யும், இந்த கலன்கோல வடிதிரவத்துல வரும். ஆகவே கலன்கோல வடிதிரவத்துல காணப்படுற கூறுகளாக நீர், குளுக்கோசு, அமினோ அமிலம், விட்டமின்கள், ஹோமோன்கள்,
மருந்துகள், யூரியா மற்றும் ஏனைய சில உப்புக்கள், அயன்கள் இவையெல்லாம் இந்த கலன்கோள வடிதிரவத்துல வரும். அப்ப கலன்கோள வடிதிரவத்துல வராத ஆட்கள் யாரு பாத்தீங்கன்னா குருதி கலங்களான ஆர்பிசி, டபிள்யூபிசி, குருதி சிறுதட்டுக்கள், முதலுறு புரதங்கள், குருதி புரதங்கள் கலன்கோள வடிதிரவத்துக்குள்ள வர முடியாது. ஏனைய பதார்த்தங்களான நீர், குளுக்கோஸும், அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், ஓமோன்கள், மருந்து பொருட்கள், கழிவு பதார்த்தங்கள், ஒரு சில அயன்கள் இதெல்லாம் இந்த கலன்கோள வடிதிரவத்துக்குள்ள வரும். சொன்ன விஷயம் விளங்கிட்டா உயர் அமுக்க வடிகட்டல் சொன்னா பிள்ளைகள், உயர் அமுக்க வடிகட்டல் சொன்னா உங்களுக்கு தெரியணும். இந்த கோபை நுரையில கலன்கோளம் சொல்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது. இது மயிற்றை குழாய்கின்ற வலைப்பின்னலாக காணப்படும். இங்க உட்காவு புண்ணாடி, வெளிக்காவு புண்ணாடின்னு காணப்படுது. உட்காவு புண்ணாடின விட்டம் வெளிக்காவு புண்ணாடின விட்டத்தை விட பெருசு. அப்ப வெளிக்காவு புண்ணாடின விட்டம் சிறியதாக இருக்கிறதால இங்க கலன்கோளத்துல காணப்படுகின்ற குருதிய அமுக்கம் அதிகமாக இருக்குது. இந்த அமுக்கத்தின் காரணமாக என்ன செய்துட்டா வடிகட்டப்படுது. அவ்வாறு கலன்கோளத்துல வடிகட்டப்படுற திரவத்துக்கு நாங்க சொல்ற பேர் கலன்கோள வடிதிரவம். இவ்வாறு கலன்கோள வடிதிரவம் வடிஞ்சு வார சந்தர்ப்பத்துல இரண்டு தடைகளை சந்திக்குது. இரண்டு தடை. ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா குருதி மைத்துளை குழாயின சுவர். குருதி மைத்துளை குழாயின சுவர் மெல்லியதாக காணப்படுது, சிறியதாக இருக்கிறதால பெரிய மூலக்கூறுகள் அவரால் வடிகட்டப்படாது. யாரெல்லாம் குருதி கலங்கள், ஆர்பிசி, டபிள்யூபிசி, குருதி சிறுதட்டுக்கள், முதலுறு புரதங்கள் இவங்க வடிகட்டப்படாது. ஏனைய பதார்த்தங்களான நீர், குளுக்கோஸ், அமினோமிலங்கள், விட்டமின்கள், ஓமோன்கள், மருந்து பொருட்கள், சில அயன்கள், யூரியா, யூரிக் அமிலம் போன்ற கழிவு பதார்த்தங்கள் வடிகட்டப்படும். அந்த வடிதிரவத்துக்கு நாங்க சொல்ற பெயர் கலன்கோள வடிதிரவம். ஆகவே இங்க மயத்துளை குழாயின சுவர் சிறியதாக காணப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா போமணி நுரையின உட்சுவர். போமணி நுரையின உட்சுவர் பாத்தீங்கன்னா தட்டையாக்கப்பட்ட மேல் நிலையத்தால் ஆனது. ஆகவே வடிகட்டப்பட்டு போமணி நுரையின குழிக்குள்ள, போமணி நுரையின குழிக்குள்ள இந்த கலன்கோள வடிதிரவம் வரும். அந்த கலன்கோள வடிதிரவம் யாருன்னு பாத்தீங்கன்னா குருதி கலங்கள் தவிர்ந்த, குருதி கலங்கள் இல்லாத குருதியில காணப்படுகின்ற முதலுரு, குருதியில காணப்படுகின்ற முதலுரு தான் இந்த கலன்கோள வடிதிரவத்துல காணப்படக்கூடியதாக இருக்கும். இது விளையாடவில்லை. அதாவது சிறுநீர் உற்பத்தியின் முதலாவது செயல்முறையான உயர் அமுக்க வடிகட்டல், உயர் வடிகட்டல் என்பது கிளியரா விளங்கினாக்கள் ஹார்ட்ட போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். கிளியரா விளங்கினாக்கள் இந்த ஹார்ட்ட போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். ரைட். இந்த உயர் அமுக்க வடிகட்டல், அதே மாதிரி ரைட் இந்த உட்காவு புண்ணாடின விட்டத்தை விட வெளிக்காவு புண்ணாடின விட்டம் சிறியதாக இருக்கிறதால கலன்கோளத்துல அமுக்கம் அதிகரிச்சு அந்த அமுக்கம் கூடுதலாக இருக்கிறதால இங்க மைத்துளை குழாய்கின்ற சுவர்ல விட்டம் குறைவாக, அதாவது மிக மிக பருமன் குறைவா இருக்கிறதால பெரிய மூலக்கூறுகள் வடிகட்டப்படாம சிறிய மூலக்கூறுகள் வடிகட்டப்பட்டு போமணி நுரையின உட்சுவர் மேல நிலையத்தால தட்டையாக்கப்பட்டிருக்கிறதால இன்னும் வடிகட்டப்பட்டு வார திரவம் கலன்கோள வடிதிரவம். அது சாதாரணமாக குருதியில காணப்படுகின்ற குருதி முதலுருவாக காணப்படுது. சரியா பிள்ளைகள்? இங்க நீர், குளுக்கோசு, அமினோ அமிலங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் அமினோ அமிலங்கள், அதே மாதிரி விட்டமின்கள், மருந்து பொருட்கள், கழிவு பதார்த்தங்கள், ஓமோன்கள் இவ்வாறான பதார்த்தங்கள் வரப்போகுது. சொன்ன முதலாவது உயரமுக்க வடிகட்டல். ஓகே ரைட். இப்ப நாங்க இரண்டாவது செயல்முறைக்கு வரும். இரண்டாவது செயல்முறை. அப்ப இரண்டாவது செயல்முறை என்ன பிள்ளைகள்? நீங்களே உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. ஒரு சிறுநீர் உற்பத்தியில பாத்தீங்கன்னா ஒன்று உயரமுக்க வடிகட்டல், அப்ப இரண்டாவது தேர்வுக்குரிய அகத்துறிஞ்சல், தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் இரண்டாவது விஷயம். அப்ப முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரியணும். முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட் உயரமுக்க வடிகட்டல். ஓகே. இப்ப இரண்டாவது விஷயம் தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் அல்லது தேர்வுக்குரிய அகத்துறிஞ்சல். அப்ப பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க.
தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் சொன்னா போன விஷயத்த திரும்ப பெற்றுக்கொள்றது, அதான் மீள் அகத்துறிஞ்சல், மீளப்பெறல். அப்ப மீள் அகத்துறிஞ்சல். தேர்வுக்குரிய சொன்னா என்ன, செலக்ட் பண்ணி தேர்வுக்குரிய தெரிவு செஞ்சு நாங்க என்ன செய்யறோம், மீள் அகத்துறிஞ்சல் செய்யறோம். ஏன் இவ்வளவு பதார்த்தங்களும் போகுது, நீர், குளுக்கோசு, அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், மருந்து பொருட்கள், கழிவு பதார்த்தங்கள், ஓமோன்கள், மருந்து பொருட்கள் எல்லாம் போகும். இப்ப தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள், இந்த வெளிக்காவு முன்னாடி என்ன செய்யும்டா பிள்ளைகள், இப்படி வந்து பிரி வெளிக்காவு முன்னாடி என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு தெரியும், இங்க சின்ன 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 ரைட் ஞாபகத்தில் வச்சு கொடுக்கும். இவ்வாறு சின்ன சின்ன கிளைகளாக பிரி. இவ்வாறு என்ன செய்யும் சொன்னா சின்ன சின்ன மயத்துளை மயத்துளை குழாய்களாக பிரிஞ்சு பிள்ளைகள். அப்ப உங்களுக்கு தெரியும் இப்படி மயத்துளை குழாய்களாக பிரிஞ்சு என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி வெளிக்கு போறாள். இவ்வாறு வெளிக்கு போற அந்த நாடியை நாங்க சொல்றது நாளம் சொல்லுவோம். நாள் இப்படி வாருது நாளமாக. அப்ப இந்த இவங்க நாடி மயத்துளை குழாய் இப்படி போறது நாங்க சொல்றது நாளம். இது நாளம். சரியா ரைட். அப்ப இங்க உட்காவு புண்ணாடி, வெளிக்காவு புண்ணாடி, இது அப்படி பிரியுது, சின்ன 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 குழாய்களாக பிரியுது, மயத்துளை குழாய்களாக பிரியுது. இதுக்கு நாங்க சுருக்கமா ஒரு பேர் சொல்ல குருதி குழாய்கள். மயத்துளை குழாய் நாங்க குருதி குழாய்கள் அப்படின்னு கதைக்கிறோம். பிள்ளைகள் கவனிங்க. அப்ப இந்த வெளிக்காவு முன்னாடியிலேருந்து வர குருதி, இங்க குருதி குழாய்கள் காணப்படுது. குருதி குழாய், இந்த குருதி குழாய், இந்த குருதி குழாய்கள் இருக்கிற பதார்த்தங்களை எல்லாம் வாங்கி வெளியே போறது உங்களுக்கு தெரியும். நாளத்தினூடாக வெளியே போகும். நாடினூடாக வந்து நாளத்தினூடாக வெளியே போகுது. அப்ப நாடி உட்காவு புண்ணாடி, வெளிக்காவு புண்ணாடி மயத்துளை குழாய்களாக பிரியுது. மயத்துளை குழாய்களாக பிரிஞ்சு நாளத்தினூடாக வெளியே போகுது. சொன்ன விஷயம் விளையிட்டா, இது லைட்டா விளையிட்டா உங்களுக்கு. அப்ப உட்காவு புண்ணாடி, வெளிக்காவு புண்ணாடி, இது அப்படியே வந்து என்ன செய்யுது, அதாவது உங்களுக்கு அண்மை மடிந்த சிறுகுழாய், இங்க எண்லையின் தடம், சேமை மடிந்த சிறுகுழாய், இந்த 3 சிறுகுழாய்கள் சேர்க்கும் கால். இவங்க 4 பேருக்கும் நாங்க சொல்ற பேர் பிள்ளைகள், இந்த 4 பேருக்கும் நாங்க சொல்ற பேர் வந்து சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள். சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள், அதாவது அண்மை மடிந்த சிறுகுழாய், எண்லையின் தடம், சேமை மடிந்த சிறுகுழாய், சேர்க்கும் கால். இவங்க எல்லாத்துக்கும் நாங்க சொல்ற பேர் பிள்ளைகள் சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள். சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள், சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள், சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள். கவனமா பார்த்து கொடுங்க, சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள். அப்ப இங்க உட்காவு புண்ணாடி, வெளிக்காவு புண்ணாடி பிரிஞ்சு வர அந்த குருதி குழாய்களை நாங்க சொல்றது குருதி மயக்குலை குழாய்கள் அல்லது குருதி குழாய்கள் அப்படின்னு சொல்லுவோம். குருதி குழாய்கள், இது சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள். ரைட். அப்ப பிள்ளைகள் இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இவ்வாறு உங்களுக்கு தெரியணும், இந்த கலங்கோல வடித்திரவம் மேலும் என்ன செய்யும்னா இந்த சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்களுக்குள்ள போகும். இந்த சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்க்குள்ள போற டைம் உங்களுக்கு தெரியணும், இந்த குருதி மயக்குலை குழாய்கள் இங்க இருக்கிறதால இங்க தேவையான பதார்த்தங்கள், ரைட். இப்ப உதாரணம் உங்களுக்கு தெரியணும், இப்ப இதுக்குள்ள விட்டமின்கள் போயிருக்குது, அதே மாதிரி அயன்கள் போயிருக்குது, நீர் அதிகளவான நீர் போயிருக்குது, குளுக்கோஸ் போயிருக்குது. எல்லா பதார்த்தங்களும் இதுக்குள்ளால போறதால பிள்ளைகள் அது எங்கட உடலுக்கு தேவை. கிட்டத்தட்ட 95% பதார்த்தங்கள் மீளாக துரியப்படும். இப்ப எல்லாமே சிறுநீராக வராது. இதுல 95% பதார்த்தங்கள் மீளகத்துறிஞ்சலுக்கு உட்படுத்தப்படுது. அந்த வகையில பிள்ளைகள் மீளகத்துறிஞ்சல் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். மீளகத்துறிஞ்சல் சொன்னா அப்ப சிறுநீர் தாங்கு சிறுகுழாயிலிருந்து, நல்ல ஞாபகத்தில் வச்சு கொள்ளுவோம், சிறுநீர் தாங்கு சிறுகுழாயிலிருந்து, தாங்கு சிறுகுழாய். அப்ப சிறுநீர் தாங்கு சிறுகுழாயிலிருந்து பதார்த்தங்கள் என்ன செய்யும் சொன்னா இந்த குருதி குழாய்களுக்குள்ள என்ன செய்யும், குருதி குழாய்களுக்குள்ள
குருதி குழாய்கள். குருதி குழாய்கள், இந்த குருதி குழாய்களுக்குள்ள தேர்வுக்குரிய முறையில சொன்னா இங்க இரண்டு விஷயங்கள் கொண்டு உயிர்ப்பான சொன்னா பிள்ளைகள் ஏடிபி சக்தியை பயன்படுத்தி உயிர்ப்பான, சில வேளை உயிர்பற்றுன்னு சொன்னா பரவல் பிரசாரணம் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அதன் மூலமாக உயிர்பற்ற முறைகள் என்ன செய்யலாம்னு சொன்னா தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் நடக்கலாம். அந்த வகையில பிள்ளைகள் உங்களோட ஓலவல் சிலபஸை பொறுத்த வரைக்கும் உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் முறை மூலம், அதாவது ஏடிபி சக்தியை பயன்படுத்தி இங்க குருதி குழாய், அதாவது சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில் உள்ள பதார்த்தங்களை என்ன செய்யணும் சொன்னா குருதி குழாய்களுக்குள்ள அது அகத்துறிஞ்சப்படுறத நாங்க சொல்றது தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் எனப்படும். அப்ப தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் சொன்னா பிள்ளைகள் சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில இருந்து பதார்த்தங்கள் எங்க வரும்னு சொன்னா மயத்துளை குழாய்களினால், குருதி மயத்துளை குழாய்களினால் அகத்துறிஞ்சப்படுதல், இதை நாங்க சொல்லுவோம். அதாவது தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் எனப்படும். சொன்ன விஷயம் விளையாட்டா என்ன? தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் சொன்னா சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில இருக்கிற பதார்த்தங்கள் குருதி மைத்துளை குழாய்களுக்குள் என அகத்துறிஞ்சப்படுற செயல்முறையை நாங்க சொல்றது தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சந்தர்ப்பம் உயிர்பற்ற செயல்முறைகள்ல நடக்கலாம். ரைட்? இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் யாரெல்லாம் இங்க கடத்தப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் மூலம் மிக முக்கியமாக 90% நீர் தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் மூலம் இங்க குருதி மயத்துளை குழாய்க்கு கடத்தப்படும். சிறுநீர் தாங்கு சிறுகுழாயிலிருந்து குருதி மயத்துளை குழாய்க்கு 90% நீர் கடத்தப்படும். அதோட சேர்த்து அடிக்கடி கேட்டுவார் 100% ஆரோக்கியமான ஒரு சுகதேகி மனுஷனா இருந்தா, நான் கதைக்கிறது நீரிழிவு நோயாளி இல்ல, டயபெட்டிஸ் நீரிழிவு நோயாளியை பத்தி நான் கதைக்கல, ஆரோக்கியமான சுகதேகி மனுஷனா இருந்தா 100% குளுக்கோஸ் என்ன செய்யணும் சொன்னா இந்த குருதி மயக்குழை குழாய்களுக்குள்ள அகத்துறிஞ்சப்படும். குருதி மயக்குழை குழாய்களுக்குள்ள மீள் அகத்துறிஞ்சப்படும். ரைட்? அப்ப நீரிழிவு நோயாளியா என்ன நடக்கும்னு சொன்னா ஓரளவு குளுக்கோஸ் அகத்துறிஞ்சப்பட மேலதிக குளுக்கோஸ் என்ன செய்தா சிறுநீர் தாங்கு சிறுகுழாயால இப்படி வந்து சேர்க்கும் காணால சிறுநீருக்குள்ளால குளுக்கோஸ் வரும். சிறுநீருக்குள்ளால குளுக்கோஸ் வந்தால் சாதாரணமா சொல்லுவாங்க நீரிழிவு நோயாளி சிறுநீர் கழிச்சான்னு சொன்னா அந்த சிறுநீர் எறும்புகள் மொய்க்கும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அந்த நீரிழிவு நோயாளியில சிறுநீரினூடாக குளுக்கோஸ் வெளிக்கு வருது. சரியா பிள்ளைகள்? ஆனால் ஆரோக்கியமான சுகதேகி மனுஷனா இருந்தால் அங்க 100% குளுக்கோஸ் என்ன செய்யும் சொன்னா குருதி மயத்துளை குழாய்களுக்குள்ள கடத்தப்படும். பிள்ளைகள் குருதி மயத்துளை குழாய்களுக்குள்ள போய்த்தா என்ன இனி குருதிக்குள்ளதான், சிறுநீர்ல வர முடியாது. ரைட்? உண்மையிலேயே அண்மை மடிந்த சிறுகுழாய், நல்லா ஞாபகத்துல வச்சு கொடுங்க, அண்மை மடிந்த சிறுகுழாய் சேமை மடிந்த சிறுகுழாய், இந்த 2 பேர்லயும் தான் அதிகளவான தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் நடக்கும். அதாவது அண்மை மடிந்த சிறுகுழாய் சேமை மடிந்த சிறுகுழாயில தான் அதிகளவான தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் நடக்கும். எண்ணின் தரத்துல அதே மாதிரி சேர்க்கும் காண்லையும் மிக குறைவான தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் நடக்கும். அப்ப 90% நீர், 100% குளுக்கோஸ். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் இனி ஏனைய பதார்த்தங்கள், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், உப்புகள், யூரியா, யூரிக் அமிலம், அதே மாதிரி மருந்து பதார்த்தங்கள், ஏன் கழிவு பதார்த்தங்களும் ஒரு சில கழிவு பதார்த்தங்களும் என்ன செய்யும் தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் மூலம் குருதி மயத்துளை குழாய்களுக்குள்ள கடத்தப்படக்கூடியதாக இருக்கும். தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் மூலம் குருதி மயத்துளை குழாய்களுக்குள்ள கடத்தப்படும். யாரெல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும்? 100% குளுக்கோசோ, 90% நீர், அதே மாதிரி அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், அதே மாதிரி கழிவு பதார்த்தங்கள்,
அதே மாதிரி உப்புக்கள், சில உப்பு இருக்குது, சோடியம் குளோரைட், அயன்கள், ரைட். அதே மாதிரி மருந்து பொருட்கள், மருந்துகள், மருந்து பதார்த்தங்கள், இது எல்லாமே தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் மூலம் சிறுநீர் தாங்கு சிறுகுழாயிலிருந்து குருதி மயக்குலை குழாய்களுக்குள் என்ன செய்யும்? அகத்துறிஞ்சப்படும். இந்த விஷயம் இந்த விஷயம் இந்த இரண்டாவது தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் இந்த விஷயம் விளைந்துதான். அதாவது இங்க கலங்கோல வடிதிரவத்தால வருகின்ற அந்த பதார்த்தம் அண்மை வடிந்த சிறுகுழாய், எண்ணிலையின் தடம், சேமை வடிந்த சிறுகுழாய், சேர்க்கும் கான் போன்ற சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில உள்ள பதார்த்தங்கள் குருதி மயக்குலை குழாய்களுக்குள்ள அகத்துறிஞ்சப்படுது. அதாவது ஒரு ஆரோக்கியமான மனுஷனா இருந்தா 100% குளுக்கோஸ், 90% நீர், அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், கழிவு பதார்த்தங்கள், மருந்துகள், சில உப்புகள், NaCl கொண்ட உப்புகளும் குருதி மயக்குலை குழாய்களுக்குள்ள அகத்துறிஞ்சப்படுது. இதை நாங்க சொல்றது தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயம் தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் ஓகேயா? இது விளங்கிட்டுதான். இப்படி தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் நடக்கிற டைம்ல உயிர்ப்பற்ற சில விஷயங்கள் அங்க நடக்குது. உயிர்ப்பானன்னு சொன்னா சக்தி செலவோட என்ன செய்யும்? இங்க அதிக அளவான தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் நடக்கும். பிள்ளைகள் ஓகேனா ஓகேன்னு கொடுக்கணும். இந்த தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் ஓகே சார் எனக்கு விளங்கிட்டு இருந்தாங்க வேகமா போட்டுக்கணும். ரைட், ஓகே. அப்ப தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் சிறுநீர் தாங்கு சிறுகுழாயிலிருந்து, அதாவது எங்க குருதி மயக்குலை குழாய்க்கு பதார்த்தங்கள் அகத்துறிஞ்சப்படுது. இதை நாங்க சொல்றது தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல். தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல். மூன்றாவது ஒரு செயல்முறை நடக்கும் போது சுரத்தல். மூன்றாவது சுரத்தல் அப்படின்னு சுரத்தல். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் சுரத்தல் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் சுரத்தல் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இங்க உட்காவு புண்ணாடியால வாருது உயர் அமுக்கத்தின் காரணமாக கலங்கோலத்துல வடிகட்டப்படுது. உடனே வெளிக்காவு புண்ணாடியால போகுது. ஆகவே பிள்ளைகள் இந்த குருதி பாத்தீங்கன்னா இங்க கூடிய நேரம் தங்கி நிற்காது, அதிக நேரம் நிற்காது. அப்ப வேகமாக குருதி என்ன செய்யும்? கடத்தப்படுது. அந்த வகையில சில பதார்த்தங்கள் இங்க வடிஞ்சு வரக்கூடிய சில பதார்த்தங்கள், ஒரு சில பதார்த்தங்கள் எஞ்சிவிடும். ஒரு சில பதார்த்தங்கள் என்ன செஞ்சிடும்? எஞ்சிடும். ஆகவே அந்த பதார்த்தங்கள் இந்த குருதி மயத்துளை குழாய்களால வருந்தானே, அந்த குருதி மயத்துளை குழாயில இருந்து என்ன செய்யும்னு சொன்னா சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்க்கு என்ன செய்யும்? சுரக்கப்படும். அதைத்தான் நாங்க சுரத்தல்னு சொல்லுவோம். அப்ப தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் என்ன? சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில இருந்து குருதி மயத்துளை குழாய்க்கு. சுரத்தல் சொன்னா குருதி மயத்துளை குழாயிலிருந்து சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்க்கு சில பதார்த்தங்கள் சுரக்கப்படும். சொன்ன விஷயம் இல்லைதான். உண்மையா தெளிவா இருக்கிறாளுக்கு நல்ல கிளியரா விளங்கும். ஏன்னா சயின்ஸ் பாடம் என்பது ஒரு தெளிவான பாடம். சயின்ஸ் பாடம் என்பது ஒரு தெளிவான பாடம். அத ஆசையா விருப்பமா படிக்கிறாங்கெல்லாம் நல்ல தெளிவா இருப்பாங்க. ரைட். அதாவது பிள்ளைகள் எந்த ஒரு விஷயமும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஏற்றுக்கொள்வாங்க. ரைட், அது அப்படி இது இப்படி. ரைட், அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. சரியா பிள்ளைகள்? ஆகவே பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. உண்மையா படிப்பு ஒன்றுதான் நிலையான சொத்து பிள்ளைகள். கட்டாயம் படிச்சு கொள்ளுங்க. ரைட். அது ஏழை பணக்காரன் என இந்த கருப்பு வெள்ளை நெட்டை குட்டை இதையெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. ரைட். கல்வி எல்லாருக்கும் போகும். யாரெல்லாம் தெளிவா இருக்கிறீங்களோ எல்லாருக்கும் அந்த கல்வி வரும். அந்த கல்வியால தான் உயர்ந்து விடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கல்வி இல்லாட்டியும் என்ன செய்யலாம், வாழ்க்கையில பெரிய ஆளா போலாம். ரைட். அப்படி நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளா போன 5 பேர் 10 பேர் 20 பேர் பேரை நீங்க லிஸ்ட் பண்ணலாம். ஆனால் என்ன, அதை விட கூடுதலான ஆட்களை லிஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா அதுக்கு அதிகளவான ஆட்கள் கல்வியால உயர்ந்தவர்களாகத்தான் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் என்பதை தெளிவாக விளங்கி செய்யக்கூடிய ஆட்கள் என்ன கல்வி கற்றாக்களாத்தான் இருப்பாங்க. அதுதான் அந்த காலத்துல ஒரு இது ஒண்ணு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? கல்லாதான் ஓப்பம் களினாயினும் கொல்லான் அறிவுடையான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் படிச்சவன் தான் என்ன செய்வான்? ரைட். எந்த விஷயத்தையும் நல்ல முறையில சிந்திக்கக்கூடியவனாக இருப்பான். ரைட். கற்காதவன்
படிப்பு சம்பந்தமான விஷயம் இல்லாதவன் என்னதான் நல்ல விஷயம் செய்தாலும் அதுல ஒரு சின்ன தவறுகள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே பிள்ளைகள், கல்வி ஒன்றுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். கட்டாயம் படிச்சு கொடுங்க பிள்ளைகள். எல்லாமே உங்களுக்கு ஏழும், ஏழாததுன்னு ஒண்ணும் இல்லை, எல்லாமே ஏழக்கூடிய பாடங்கள் தான். தெளிவா படிங்க, விருப்பமா படிங்க. விருப்பமா படிச்சீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களால நல்லொரு நிலைக்கு வர இயலும். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் சொன்னா சிறுநீர் தாங்கு சிறுகுழாயிலிருந்து குருதி மல்துளை குழாய்களுக்குள்ள அந்த பதார்த்தங்கள் அகத்துறிஞ்சப்படுதல் தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல். 100% குளுக்கோஸ் ஆரோக்கியமான மனுஷங்கள், 90% நீர், அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், கழிவு பதார்த்தங்கள், அதே மாதிரி சோடியம் குளோரைட், உப்புக்கள், அயன்கள் எல்லாம் என்ன செய்யப்படும் அங்க தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் நடக்கும். அப்ப சுரத்தல் சொன்னா குருதி மல்துளை குழாய்கள்ல உள்ள பதார்த்தங்கள் சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்களுக்குள்ள என்ன செய்யும்? சுரத்தல் நடக்கும். அந்த வகையில எந்த பதார்த்தங்கள் சுரத்தல் நடக்கும்னா H+ அயன்கள். H+ அயன்கள் முதலாவது H+ அயன்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அமோனியா, NH3 அமோனியா. உண்மையிலேயே அமோனியாவைத்தான் சுரக்கும். அமோனியாவும் இந்த H+ சேர்ந்து பிள்ளைகள் அமோனியம் அப்படின்னு ஒரு அயன உருவாகும். அமோனியம். அப்ப யாரெல்லாம் சுரக்கும்னு கேட்டா H+ சுரக்கும். அதே மாதிரி NH3 அவனோட புக்ல NH4+ போட்டு இருக்கிறான். அப்ப அமோனியம் அயன்களை சுரக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் சில K+ அயன்களை சுரக்கும். சில K+ அயன்களை சுரக்கும். சில K+ அயன்களை சுரக்கும். அதே மாதிரி கிரியாட்டினைன் சொல்ற ஒரு பதார்த்தத்தை என்ன செய்யும்? சுரக்கக்கூடியதாக இருக்கும். கிரியேட்டினின் சொல்ற ஒரு பதார்த்தத்தையும் சுரக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே K+, அமோனியம் அயன், கிரியேட்டினின், அதே மாதிரி ஐதரசன் அயன், மருந்துகள், சில மருந்து பொருட்கள், மருந்து பதார்த்தங்கள், விட்டமின் பி, இப்படியான பதார்த்தங்கள் என்ன செய்யும்? குருதி குழாய்களிலிருந்து, குருதி மைத்துளை குழாய்களில் இருந்து எங்க சுரக்குதுன்னு சொன்னால் சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்களுக்குள்ள சுரக்கும். இவ்வாறு சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள் சுரக்கப்பட்டு அந்த பதார்த்தங்களும் எல்லாம் வடிகட்டப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாம் சேர்ந்து சேர்க்கும் காலுக்கு வரும். எங்க வரும்? சேர்க்கும் காலுக்கு வரும். பிள்ளைகள், அப்ப முதலாவது விஷயம் உயர் அமுக்க வடிகட்டல், தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல், சுரத்தல். இந்த 3 விஷயமும் ஓகே. நாங்கள் வேகமா டைப்பிங்ல போடுங்க. ஓகே சார், எங்களுக்கு வரைக்கும் உயர் அமுக்க வடிகட்டல் கலன்கோலத்துல நடக்குது ஓமணி நுரையில. தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் இந்த குருதி, அதாவது சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில் இருந்து குருதி குழாய்களுக்குள்ள கடத்தப்படுது. அதே மாதிரி சுரத்தல் என்பது குருதி குழாய்கள்ல இருந்து சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்களுக்கு சில பதார்த்தங்கள் சுரக்கப்படுது. H+, அமோனியம் அயன்கள், சில K+ அயன்கள், அதே மாதிரி மருந்து பொருட்கள், கிரியேட்டின் போன்ற சில பதார்த்தங்கள் என்ன சுரக்கப்படுது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ரைட். இப்ப சுரக்கப்பட்டுக்க பிறகு பாத்தீங்கன்னா உடலில் இருந்து எவ்வாறு சிறுநீர் அகற்றம் நடக்கும் நம்மளுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அவரை வித்து வடிவான சிறுநீரகத்தை எடுத்தீங்கன்னா இந்த சிறுநீரகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். இந்த சிறுநீரகத்துல ஏற்கனவே மேற்பட்டை, மைய விளியம் எல்லாம் இருக்குது. இங்க சிறுநீரக கூம்பாங்கள் இருக்குது. 8 தொடக்கம் 16 மட்டுக்குமான சிறுநீரக கூம்பாங்கள் இருக்குது. இது இலையங்கள் சேர்ந்து காணப்படும். இப்ப என்ன விஷயம் சொன்னா பிள்ளைகள், இங்க எல்லாம் வடிகட்டப்பட்டு சேர்க்கும் கான்கள் எங்க ஜாயின் ஆகும்னு சொன்னா இந்த என்ன சிறுநீரக இடுப்பு பிரதேசத்துல ஜாயின் ஆகும். சிறுநீரக இடுப்பு பிரதேசத்துல ஜாயின் ஆகும். இங்கதான் சிறுநீரக இடுப்பு பிரதேசத்துல ஜாயின் ஆகும். இப்ப சிறுநீரக இடுப்பு பிரதேசத்துல உங்களுக்கு தெரியணும், இங்க வந்த பதார்த்தம் இவ்வாறு வடிகட்டப்பட்ட சிறுநீரக நாடியால அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்று வந்த பதார்த்தங்கள் வடிகட்டப்பட்டு இறுதியாக வந்த அந்த பதார்த்தம் தான் சிறுநீராக இருக்கும். அந்த பதார்த்தம் தான் சிறுநீர். சொன்ன விஷயம் பிள்ளைகள். அப்ப சிறுநீர்னு சொன்னா சிறுநீரக நாடியினூடாக உட்செல்லும் குருதியின் அனுசேப கழிவுகள் வடிகட்டப்படுதல். இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? சிறுநீர் எனப்படும். சிறுநீர் எனப்படும்.
அவ்வாறு வடிகட்டப்படுற அந்த பதார்த்தத்தை நாங்க சிறுநீர்னு சொல்லுவோம். இந்த சிறுநீரக இடுப்பு பிரதேசத்துல இருக்கும். சிறுநீரக இடுப்பு பிரதேசத்துல இருந்து அந்த சிறுநீர் என்ன செய்யா சிறுநீர் காணினூடாக சிறுநீர் பைக்கு வரும். சிறுநீர் பை உங்களுக்கு தெரியும், ஒரு மேல நிலையத்தால் ஆனது. நிலைமாறு மேலன்னு சொல்லுவாங்க. அல்லது மலமளப்பான தசைன்னு கதைக்கிறட்ட மலமளப்பான தசை. அந்த தசையில என்ன செய்யும்னா சிறுநீர் வர 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 என்ன செய்யும், அந்த சிறுநீர் பை என்ன செய்யும், ஒரு வீக்க நிலைக்கு போகும். ஒரு கட்டத்துல அந்த சிறுநீர் என்ன சிறுநீர் பை அதிகளவான சிறுநீரை தாங்கிக்க பிற்பாடு என்ன செய்யும், ஒரு வலி உணரப்படும். உடனே சிறுநீரை நீங்க கழிப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்கலாம், ரைட், வேகமாக அதை கழிச்சே ஆகணும். அதை நீங்க தாமதப்படுத்த சிறுநீரக கல் போன்ற நோய்கள் எல்லாம் உருவாகலாம். நாங்க இதுக்கு பிறகு படிப்போம். ஆகவே பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியணும், சிறுநீர் வெளியேற்றம் நடக்குது. சிறுநீர்ல காணப்படுகின்ற கூறுகளாக அப்ப உங்களுக்கு தெரியணும், மிக முக்கியமாக நீர் காணப்படுது. கிட்டத்தட்ட 96% நீர் காணப்படுது. எத்தனை? 96% நீர் காணப்படுது. ரைட், 96% நீர் காணப்படுது. அதோடு சேர்த்து 2% யூரியா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 2% யூரிக் அமிலம் காணப்படுது. அதே மாதிரி ஏனைய பித்த உப்புக்கள் காணப்படும். கிரியேட்டின் சொன்னீங்க, கிரியேட்டினின் பித்த உப்புக்கள் காணப்படும். நீங்க யோசிக்கலாம், சரி, இது 96%, இது 2%, இது 2%, ஆகவே 100% வந்துட்டுது. ஏன் இங்க பித்த உப்புகள் அது எத்தனை சதவீதம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிள்ளைகள், 2% தன்னளவாக 2. இப்ப சம்டைம் 1.8, 9 அப்படி இருக்கலாம். 1 யூரிக் அமிலம்னு சொன்னா 1.56 அப்படி இருக்கலாம். அப்ப அதுல மிக சிறிய அளவு ஒன்று எஞ்சுது. அந்த அளவுதான் ஏனைய பித்த உப்புகளாக காணப்படுது. இதுதான் இந்த சிறுநீர் காணப்படுகின்ற அடங்கியுள்ள கூறுகளின் சதவீதமாக காணப்படுது. ஆகவே சிறுநீரில் அதிக அளவு காணப்படுற பதார்த்தம் என்னன்னா நீர் தான். நீங்க யூரியாவை யோசிக்க தேவையில்லை. நீர், யூரியா, யூரிக் அமிலம் அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் அந்த கழிவு பதார்த்தம். அதோட பித்த உப்புக்கள் இதுகளும் என்ன செய்யும், வெளியேற்றப்படுகிறது. சரியா பிள்ளையர்? அப்ப சிறுநீர் என்பது ஒரு வெளிர் மஞ்சள் நிறமான ஒரு பதார்த்தமாக காணப்படும். ரைட்டா பிள்ளையர்? இந்த சிறுநீர் உற்பத்தி கிளியரா பிள்ளையர்? இந்த சிறுநீர் உற்பத்தி கிளியர்னாக்கு வேகமா சொல்லுங்க பிள்ளையர். இந்த சிறுநீர் உற்பத்தி கிளியர் சேர் அப்படின்னாக்கு, சிறுநீர் உற்பத்தி தொடர்பான ஃபுல் கிளியரா வழங்கிட்டு சேர் அப்படின்னாக்க, ரைட். ஓகே பிள்ளைகள், அப்ப பாத்தீங்கன்னா இன்றைய வகுப்புல நாங்க படிச்சிருக்கிற விஷயம், ரைட், ஒரு சிறுநீரகத்தால் எப்படி சிறுநீர் உற்பத்தி தொடர்பாக நாங்க பார்த்தோம். சிறுநீர் உற்பத்தி 3 படிகள்ல நடக்கும். உயர் அமுக்க வடிகட்டல், தேர்வுக்குரிய மீளா துரிஞ்சல், சுரத்தல். உயர் அமுக்க வடிகட்டல்ல உட்காவு புண்ணாடின விட்டத்தை விட வெளிக்காவு புண்ணாடின விட்டம் சிறியது. ஆகவே அமுக்கம் கூட. கலன்கோலம் ஒரு பந்து போன்ற டிசைன்ல மைத்துளை குழாய்கள் வலை பின்னலாக காணப்படும். இங்க குருதியில அமுக்கம் அதிகமா இருக்கிறதால அந்த குருதி என்ன செய்யும், வடிகட்டப்படுது. அதாவது பெரிய மூலக்கூறுகள் என்ன செய்யாது, வடிகட்டப்படாது. பெரிய மூலக்கூறுகளான குருதி புரதங்கள் அல்லது முதலுறு புரதம் சொல்ற குருதி கலங்கள் ஆர்பிசி, டபிள்யூபிசி, சிறுதட்டுக்கள் வடிகட்டப்படாது. வடிகட்டப்பட்டு சிறுநீரினூடாக வந்துட்டுன்னு வைப்போமே ஆர்பிசி, யாரு புள்ளிகள் ஆக்சிஜனை காவுறது, யாரு ஆக்சிஜனை கார்பன் ஆக்சைடை காவுறது குருதியில, ஆர்பிசி. அப்ப பிரச்சனை, ரைட். டபிள்யூபிசி சிறுநீரூடாக வருந்து வைப்போமே, யார் எங்கட உடல்ல வருகின்ற நுண்ணங்கில் அழிக்கிறது, யோசிச்சு பாருங்க, ரைட். உடல்ல புகும் நுண்ணங்கில் அழிக்கிறது யாரு? ஆகவே அதுவும் போகாது. அடுத்தது குருதி சிறுதட்டுக்கு, எங்க சரி வெட்டுக்காயம் ஏற்பட்டா யாரு குருதிய, ரைட், குருதிய கட்டுப்படுத்துறது. ஆகவே அதுவும் என்ன செய்யாது, சிறுநீரூடாக வராது. ஆகவே முதலுறு புரதங்களும் வராது. ஏனைய பதார்த்தங்கள் வடிகட்டப்படும். ஆகவே இங்க மைத்துளை குழாய் சுவர் மிக சிறியதாக இருக்கிறதால, அதே மாதிரி போமனினுடைய உட்புற சுவர் மடிப்படது, அதாவது உங்களுக்கு தெரியணும், ஒரு தட்டையான மேல நிலையத்தால் ஆனதாக இருக்கிறதால வடிகட்டப்படும். இந்த திரவத்துக்கு கலன்கோல வடிதிரவம். கலன்கோல வடிதிரவத்துல நீர், குளுக்கோசு, அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், ஓமோன்கள், மருந்து பொருட்கள், யூரியா,
யூரிக் அமிலம் போன்ற பதார்த்தங்கள், அயன்கள் போன்ற பதார்த்தங்கள் காணப்படும். இதான் உயரமுக்க வடிகட்டல். அதன் பிற்பாடு வார திரவம் சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில் இருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா குருதி குழாய்களுக்குள்ள கடத்தப்படுறது, அகத்துறிஞ்சப்படுறது. நாங்க சொல்றது தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல். இங்க ஆரோக்கியமான மனுஷன்ல 100% குளுக்கோஸ். ஆனால் நீரிழிவு நோயாளின்ற சிறுநீர்ல குளுக்கோஸ் இருக்கும். ஆரோக்கியமான போதை மனுஷன்ல அதாவது சிறுநீர்ல குளுக்கோஸ் இருக்காது. காரணம் எல்லாம் தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் மூலம் குருதி மைத்துளை குழாய்க்கு கடத்தப்படும். 90% நீர், உடலுக்கு நீர் தேவை, நீர் பெயரும் அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், கழிவு பதார்த்தங்கள், சில அயன்கள் எல்லாம் தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் மூலம் மேல போகும். அதே மாதிரி கூடுதலாக அண்மை மடிந்த சிறுகுழாய், சேவை மடிந்த சிறுகுழாயில தான் அதிக அளவான தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் நடக்கும். அதுக்கு ஒரு காரணம் மடிப்படைந்து பாருங்க, மடிஞ்சு காணப்படுறதால கூடுதலான நேரம் இங்க இருக்கும். அதிக நேரம் தங்கி இருக்கிறதால அதிக அளவான பதார்த்தங்கள் அங்க என்ன செய்யலாம், தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் மூலம் வடிகட்டப்படும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியணும், 3வது விஷயம் சுரத்தல் சொன்னா இங்க கலங்கோலத்துல கூடிய நேரம் அங்க தங்கி நிற்காததால அந்த பதார்த்தங்கள் இங்க குருதி மைத்துளை குழாய்கள் இருக்கும். குருதி மைத்துளை குழாய்கள் இருந்து சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்க்கு அந்த பதார்த்தங்கள் என்ன செய்யா சுரக்கப்படும். அங்க K+ ஒரு அயன் சுரக்கப்படும், H+ அயன் சுரக்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமோனியம் அப்படின்னு சொல்ற அயன் சுரக்கப்படும். அதே மாதிரி கிரியேட்டினின் அப்படின்னு சொல்ற ஒரு உப்புக்கள் சுரக்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் மருந்து பதார்த்தங்கள் எல்லாம் சுரக்க செய்யும். இவ்வாறு சுரக்க செய்துவார திரவம் தான் என்னவாக இருக்கும்டா சிறுநீராக இருக்கும். அந்த சிறுநீர் இடுப்பு பிரதேசத்துக்கு வரும். சிறுநீர் காணினூடாக சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் வழியினூடாக கடத்தப்படும். சிறுநீர்ல 96% நீர், அன்னளவாக 2% யூரியா, அன்னளவாக 2% யூரிக் அமிலம், ஏனையவை பித்த உப்புக்களாக காணப்படும். சரியா பிள்ளைகள்? அதன் பிற்பாடு சிறுநீர் சார்ந்த நோய்கள் 3 நோய்கள் இருக்குது உங்களோட சிலபஸ்ல. ஒன்று சிறுநீரக செயலிழப்பு, அதே மாதிரி நெப்பிரைட்டிஸ்னு சொல்ற ஒரு நோய், அதே மாதிரி 3வது சிறுநீரக கற்கள் தொடர்பான நோய்கள் இருக்குது. அதுவும் அதோட சேர்த்து பாஸ் பேப்பர் கேள்விகளையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றொரு வகுப்புல நாங்க படித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய வகுப்பு தொடர்பான கொமெண்ட்ஸ்கள் இருந்தால் என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கட்டாயம் அனுப்பி கொடுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே, குட் நைட். நல்லா படிங்க பிள்ளைகள். ரைட், ஓகே.